அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் பிலாப்பழம் வாங்கின்னு வந்தேன். நான் சரியா வேண்டி கொண்டு வந்தது இன்றைக்கி நல்ல இனிப்பாக இருந்த பிலாப்பழம். நல்லா இருந்தால் நாங்கள் கடையை காட்டுவோம். எந்த கடை? எங்கள் கடைன்ற வேறு காணையில் எல்லாளன் சூப்பர் மார்க்கெட். சரியா? இந்த பிலாப்பழத்தை எல்லாம் சூண்டு வச்சுருக்கு. இனிப்புண்டா இனிப்பு, அப்படி ஒரு இனிப்பு. இதுதான் பிலாப்பழம். சரியா? அப்போ நாங்கள் பிலாப்பழத்தை சாப்பிட்டு கொண்டு அதோடு இன்னும் ஒன்று காட்டணும். சுதாக்கா தந்தவா, இந்தியா போயிட்டு வந்தவா, நிறைய சாப்பாடு சாமான் தந்தவா. நான் எல்லாத்தையும் எங்கே வச்சுட்டேன்னுடா. நல்ல மஸ்கட் பாருங்க, நல்ல டேஸ்ட். எல்லாத்தையும் நான் இந்த கடையில் வேலை செய்கிற கடையில் வச்சுட்டு வந்தேன். எனக்கு பிடிச்ச இந்த பொரி உருண்டை, இன்னும் கணக்கு சாப்பாடு சாமான், அதை விட சாரி அப்படியெல்லாம் நிறைய கொண்டு வந்து எப்பயும் கொண்டு தருவா. நிறைய கொண்டு தந்துருக்குறா சுதாக்கா. நீலா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேன். மாவாதான் எனக்கு கனகாலமாக அவள் தெரியும். நல்ல அன்பாக கொண்டு வந்து தருவா. இங்கே பிலாப்பழ சக்கையை பார்த்தீங்களா? இதான் எங்களுக்கு பிலாப்பழம் நல்லா இருந்தால் சரி. இங்கே பாருங்கோ பெலாக்கொட்டை. இது கறிக்க போடுவோம் வந்துட்டு மறந்துவே கறியை சமைச்சிட்டேன். வாங்க என்ன கறி சமைச்சு நான் காட்டுறேன்னா. என்ன கறி தெரியுமோ? இங்கே பாருங்கோ, நல்ல பேரை மீன் வேண்டி கொண்டு வந்து நல்லா உள்ளி மிளகு எல்லாம் இடித்து, சின்ன வெங்காயம் எல்லாம் இடித்து போட்டு ஒரு குழம்பு வச்சேன். நான் நெத்தலி ஒரு தீயல். சரியா? இது அந்த எல்லாளம் கடையில் தான் வாங்கினேன். அப்போ நல்லா இருந்தால் நல்ல மட்டும் சொல்லணும். சரியில்லைன்னா ஆக்களை காட்டி கொடுக்குற பழக்கம், கூட்டி கொடுக்குற பழக்கம் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. நல்லா இருந்தால் நாங்கள் கடையை சொல்லுவோம். இந்தியாவில் தீட்டப்பச்சை அரிசி போட்டு விட்டுருக்குறேன். அது ரைஸ் குக்கருக்கு அவியட்டுக்கும். வாங்க, நான் முக்கியமாக ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், இப்போ குளிர் தொடங்க போகுது. சரியா? என்ன தொடங்க போகுது? குளிர் தொடங்க போகுது. இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு எத்தனையாம் தேதி? 13 என்ன? இன்றைக்கு 13 காலமாக. இன்றைக்கு நார்மலாக நான் சனிக்கிழமையில் வேலைக்கு போகிறேன்ல. இன்றைக்கு ஒரு ஆள் வருத்தமண்டு வேலைக்கு போனேன். நானும் போயிட்டு சம்பளம் வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் தானே. அதான் அந்த கடையில் போய் பிலாப்பழம் அதையெல்லாம் வேண்டி கொண்டு சமைச்சிட்டு இப்போ நேரம் சரியாக 6:30 மணி 6:30 ஆகுது. எங்களோட மாதுளம்பழத்தை உங்களுக்கு காட்டணும். இங்கே வேறுங்கோ வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே நிற்க மாதுளம்பழம். இது பழம் இல்லை, காய். நீங்கள் பார்த்து நார்வட்டாலும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே இந்த வாரமாக குளிருக்கு எல்லாம் கவுண்டு ஓட்டுப்பட்டுரும். சரி, அஞ்சு அங்காளம் ஒன்று இருக்குது. எத்தனை பூத்த சரி தெரியுமா? இது நானும் சொன்னேன், ஏதோ கணக்கு மாதுளம்பழம் வரப்போது எல்லாருக்கும் கொண்டே கொடுக்கலாமண்டு. அது பூத்தது கேட்ட அளவு இல்லை. ஆனால் இந்த ரோசா இந்த விண்டருக்குலேயும் ரெண்டாந்தரம் வருகுது. நான் படம் தான் காட்டுவேன். அந்த ஒரிஜினல் அவர் தான். யார் தெரியுமா? அந்த மொட்டையாக தூரத்தை தெரிகிறார். இந்த மொட்டை அவர் தான், இந்த புருஷன். சரியா? இங்கே வேறுங்கோ அவர் தான். இப்போ சனிக்கிழமை அவரும் வேலையால் நடக்குது. நான் அதுக்கிடையில் சமைச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன செய்றீங்க? கடைசியாக வந்த ஆப்பிள் காட்டுங்க. ஆப்பிள் ஐயோ அருமையாக வந்திருக்கு ஆப்பிள். இது கால ஆப்பிள், நல்ல இனிப்பு தெரியுமா? நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கோ. இனி அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம். சரியா? சமைக்கிறதுக்கு அடுப்பை பார்த்தீங்களா? எல்லாம் சமைச்சு இனி எல்லாம் குளிர் தொடங்கினா இங்கால வேற மாட்டோம். எங்களோட வாழை மரத்தை பாருங்கோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாழை மரம் வளர்த்து ஆளாக்கி இப்போ எங்களோட 3வது மாடி வீட்டடி உசரத்திலே அந்த வாழை மரம் உசந்து வளர்ந்துருக்குதுண்டா. என்ன சொல்லுங்க? அப்போ முக்கியமாக அதை விட முதல் போட்ட குழியெல்லாம் அதெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. பழம் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. அது பழமே வேற இல்லை. இப்போ வாங்கோ, நாங்கள் கீரை கொட்டை போட்டு எல்லாம் சமைச்சு முடிஞ்சுது. இந்த முறை பெருசாக வேற இல்லை கீரை. இதை நெத்து விட்டு இருக்கிறோம். பார்ப்போம். எல்லாருங்க பார்த்தனீங்க. நான் டிக்டாக்கில் எல்லாம் வீடியோ போட்டேன். நான் PKR ஸ்டார்ஸ்ன்னு நீங்கள் அடித்து பார்த்தா தெரியும். இந்த வாழை ரெயின் போகுது, அதனால் சத்தம் போடக்கூடாது. சத்தம் கேட்காது. அந்த வாரம் வாரம் பாருங்க.
அது வந்து இந்த வாழை மரம் வந்து குலை போட்டதை காட்டினாலோ இப்போ வேறுங்கோ இங்கெல்லாம் வெட்டியெல்லாம் விட்டு நாங்கள் சரியா இப்போ தான் வெட்டி விட்டுருக்குறார். ஆனால் இங்கே அடுத்த குழி வந்து வெட்டியக்கில் தான் 2வது குழியை கண்டு நாங்கள். ஆனால் இந்த குழி என்ன தெரியுமா, பொத்தி இல்லை இப்போ தானே இது வருது வாழைக்குலை. நினச்சோம் பொத்தி இந்த நீளமாக்க மாட்டேன், அது குலை இப்போ தான் வெளியால் வருது. இது சும்மா படம் காட்டி கொண்டு வரும். அங்கே எனக்கு அப்புறம் வாழைப்பழமெல்லாம் சின்னன்னா தானே இருக்கும் பாருங்க. இந்த ஏற்கனவே வந்த ஒருக்கா இன்னும் ஒருக்கா காட்டுவோம் பாருங்க. 19-20 வருஷமாகுது இந்த இடத்துல நாங்கள் இருந்து. இஞ்சி வேறுங்கோ, இதான் வாழைப்பழம். இஞ்சி வேறுங்கோ, இதெல்லாம் சும்மா படம் தான். இஞ்சி என்ன வெளிநாட்டில் பெரிய வாழைக்குள்ள மாதிரி வந்துச்சு. இஞ்சி வேறுங்கோ வாழைப்பழத்தின் அளவு. ஸோ இந்தாங்க, நீங்கள் அப்படிங்க வச்சு சாப்பிடுங்க. இது என்ன கலப்பண்ண தெரியும் தானே. பாருங்க, கூப்பிட்ற நேரம் போயிடணும். இன்னும் காட்டுறார் பார்ப்போம். இஞ்சி வேறுங்க படம் காட்டுறதில்ல, பழம் காட்டுறாரு. இருந்தா இதான் கடைசியாக எங்களோட ஆப்பிள். இன்னும் கணக்கு இருக்குது. அதுக்கு நிறைய கிடக்கு. எல்லாத்தையும் பிடுங்கி வாங்க, நாளை ஞாயிற்றுக்கிழமை இருக்க கொண்டே கொடுப்பான். இதெல்லாம் மரம் தான் ஃபுல்லாக. நானே நண்டு பிடிக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். யாராச்சும் வாழைக்குட்டி கேட்காதீங்க, நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம் வாழைக்குட்டி. என்ன இப்போ கொண்டா அதான் இப்போ எடுத்தேன் நான் வாழைப்பத்தி. 3வது என்னப்பா 3வது வாழைப்பத்தியா? எங்கே காட்டுங்க. இந்த பிள்ளைகள் படுற மாதிரி வாழை குலை போட்டாலும் ஒரு சந்தோஷம்தான். உண்மையாக நான் காணல. தேடுறாரு கூட மொட்டை மண்டு தான் தெரியுது. இங்கே இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஞ்சி பாருங்க, இதுதான். ஆஹா, அப்போ இன்றைக்கு 3 வாழைப்பத்தி. போன முறையும் அம்மாவுக்கு கொடுக்கணுமெண்டு சரி வரையில் இந்த முறை கொடுக்கணும் அம்மாவுக்கு உண்டு. இந்த உள்ளுக்குள்ளே வருது. அவள் வர இப்போ டிக்கெட் எடுத்துட்டா சில்லங்க போக போகிறேன்ட்டு குளிருக்கு போக போகிறாவாம். ஆனால் இந்த வாழைப்பத்தி அவள் நின்றாண்டா வாக்குத்தான். வாழைக்குட்டி சொல்லி போட்டு விட்டேஞ்சு பாருங்க. இப்படி மரம் நாங்கள் இப்படி வளர்ந்துருந்தா நான் வாழை உங்களுக்கு குட்டியை கிளப்பி தாரது பாருங்கோ. அது வந்து அந்த கிழங்கோட சேர்ந்து ஒட்டி இருக்கிறபடியாக கஷ்டம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, நாங்கள் வாழை தோட்டமே செய்ய போகிறோம். எல்லாம் பிடுங்கி இந்த சைட்டு ஃபுல்லாக நட போகிறோம். சரியா, ஏற்கனவே இங்கே நட்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் முதல் வந்த குட்டிகள் எல்லாருக்கும் பிடுங்கி கொடுத்துட்டோம். இல்லை வேணுமெண்டா நீங்கள் கேட்க தேவையில்லை, நானே கொண்டு வந்து தாரேன். நான் எல்லாருக்கும் தெரியும், அங்கே கோயிலையும் கொண்டே கொடுப்பேன், ஆக்களும் கொண்டே கொடுப்பேன். ஆனால் நான் மட்டும் கொடுக்குறதுக்கு யாருக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லுற வழக்கம் என்னிடையில். யாருமே எனக்கு தந்தால் நான் சொல்லுவேன். சரியா, ஆனால் நீங்கள் வேணுமெண்டா என்னட்டா இதுவும் கேட்டு வேண்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் காசு மட்டும் கேட்டுறாங்கவா, உறவே முறிஞ்சிடும். ஆனால் கொடுத்தாக்கள் திருப்பி தந்தீங்களேண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்கோ, அப்படியெல்லாம் பிடுங்கி வச்சாச்சு. இது இந்த மாதம் பார்த்தேன். இப்போ வந்து இந்த வாழை மரம் இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் என்னன்னு சொல்கிறது, யாரோ வச்சு விட யாரோ அனுபவிக்கிற கதை மாதிரி தான் இப்போ எல்லாம் நடக்கிறது. ஆனால் யாரோ உருவாக்கி விட்டால் இல்லை நாங்கள் தான் எல்லாம் உருவாக்கினாங்கன்னு தான் இப்போ எல்லாம் நடக்கிறது. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நாங்கள் உருவாக்கினது வந்து இது நாங்கள் தான் உருவாக்கினாங்க. சரியா, எனக்கு இந்த வாழைப்பழத்தை பார்த்தா ஒரே சிரிப்பாக தான் வருவேன். ஆனால் வெட்டி எறிய மனம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஒரு நம்பிக்கை, சில வேளை இது பெருக்குமெண்டு. அது பார்த்தீங்களா, அப்படி நான் நினச்சி கொண்டிருக்கேன். இப்படி வந்துட்டுது என்ன அடுத்த குலை. இப்போ 3 குலை வந்துட்டுது. சரியா, ஐயோ நல்ல மனசு நிறைஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, இந்த வாழையில் தானே எல்லாம் கிழிஞ்சு போயிட்டுது. யாருக்கும் கொடுப்போமெண்டு இன்னும் இதன்றோம், ஆனால் அது கிழிஞ்சு போயிட்டுது. பார்ப்போம் மிச்சத்தை வேற
இப்போ எல்லாம் வெட்டி விடணுமா, விண்டர் இப்போ வரும் தானே. நீங்கள் வாழை மரம் வச்சிருக்கிறாக்கள் இப்படி வெட்டி விடுங்கோ. பிறகு இப்படி உசந்து வரும். பிறகு நான் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஜூரியா வேக்க இல்லாட்டிக்கு சாக்குன்னு சொல்கிறது அது இல்லாதா, அதாலேயும் இப்படி நீங்கள் மூடி விட்டுறீங்களா வாழை மரத்தை நீங்கள் மிக நன்றாக பராமரிக்கலாம். வாழை மரம் பராமரிப்பது எப்படி என்று அடிச்சிங்களா யூடியூப்லேயும் வரும், வெளிநாட்டிலையா யூடியூப்லேயும் வரும், மற்றது வந்து என் டிக்டாக்லேயும் வரும். சரியா? இப்போ நாங்கள் வடிவா எல்லாம் துப்புரவு செய்யணும். நேரமாயிட்டு இருள போது. இனி விண்டர் வந்தால் தெரியும் தானே, வேலைக்கு இருந்துடும். ஆனால் இப்போ செப்டம்பர் மாதம் ஓகே. என்னவோ வெட்டுற பாருங்கோ. உண்மையாக வந்து நாங்கள் படம் தான் காட்டுறது. சரியா? எல்லா பொம்பளையிலும் இல்லை, ஒரு சில பேர். ஆனால் வேலை செய்கிறது எல்லாமே எந்த புருஷன் தான். நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். வேலை செய்கிறோன்ற எல்லா வேலையும் இல்லை. இந்த வேலைகள், சமைக்கிற வேலை அதுகளெல்லாம் கூட நான் தான் செய்கிறேன். நான் இந்த காணி வேலைகள் எல்லாம் இதில் தான் செய்கிறேன். அங்கே பாருங்க, அது வந்து பக்கத்து வீட்டு காணி. ஆனால் அந்த பக்கத்து வீட்டு காணியில் என்ன தெரியுமா, அந்த வருங்க நிறைய அத்திப்பழம் இருக்குது. அவசரமா வந்து பிடிங்கொண்டு போங்கொண்டு. ஆனால் எனக்கு வந்து அந்த அவன் வீட்டுக்குள்ளே போய் பிடுங்க ஒரு மாதிரி, அங்கே வெளியால் வர்ற இஞ்சால் எங்கட பக்கம் காணிக்குள்ளே வந்தால் நான் பிடுங்க வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பாருங்கோ, இந்த அத்திப்பழம் தெரியுது அவங்களுக்கு வடிவம்? இதுதான் அத்திப்பழம். சுவிஸில் வந்து இப்போ மலிவாக விற்கணும். ஆனால் நார்மலாக விலையான சாமான். நான் அதை காஞ்ச அத்திப்பழம் வேண்டி சாப்பிட்றேன். நான் இது என்ன பழம் உங்களுக்கு தெரியும் தானே, நல்ல பழம். அப்படியே சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்டா அப்படி இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நாவப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுண்ணா. குளிர்காலம் வந்தாலும் இந்த மனுஷன் போய் வேண்டி கொண்டு வந்து இந்த பூங்கொண்டை திரும்ப வைக்கும். இங்கே வேறங்க, அங்கேயும் ஒரு பூங்கொண்டு வச்சுருக்கு, இங்கே இதுலேயும் ஒரு பூங்கொண்டு வச்சுருக்குது. நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அதை நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.